கூட அப்பதான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித்ன்றவர் ஒரு இயக்குனராக இருந்தார். அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் இயக்கியிருக்காரு. ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, வந்து ஒருத்தர் எழுதினார், மெட்ராஸின்னு டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறா ஒருத்தன் படம் எடுத்திருக்கான், இது ஹிந்துவில் வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே? இதே வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இப்படி ஒரு நெரேட்டிவ் எப்படி இவங்களால் உருவாக்க முடிஞ்சது? அப்போ தான் வந்து என்னென்னா, ஓகே இதில் இந்த குறியீடில் இதை பயன்படுத்தியிருக்காங்க இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிது. அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதில் வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனால் மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா?